சகோதரர்களே, நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் ஒரு ஊழியக்காரர் பேசுகிறாரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ஆவியினாலே, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பரிசுத்தத்தினாலே நீங்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது தேவன் நம்மை நீதிமானாகவும் பரிசுத்தவானாகவும் மாற்றுகிறார். இது முழுவதும் இலவசம். இது நீங்கள் செய்த நற்கிரியைகளினால் வந்தது அல்ல. இது தேவனுடைய ஈவு, இது அவருடைய கிருபை, முற்றிலும் இலவசம் அப்படிங்கிறார். சுருக்கமாக சொல்லப்போனால், நாம் நல்ல காரியங்களை செய்வதனால் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக முடியாது, பரிசுத்தவானாக முடியவே முடியாது. இயேசு கிறிஸ்து மேல் வைக்கும் நம்பிக்கையினால் மட்டுமே நாம் நீதிமானாகவும் பரிசுத்தவானாகவும் முடியும் என்பதாக அவர்கள் இதை அழுத்தமாக சுட்டி காட்டுகிறார்கள். பாருங்கள், நம்ம ஒரு வீட்டில் ஒரு பசுமாடு வளர்த்துறோன்னு வைங்களேன். அதனுடைய நோக்கம் என்ன? எதற்காக நம்ம பசுமாடு வளர்த்துறோம்? பெரிய கொம்பு இருக்குது, பெரிய வயிறு இருக்குது, நீளமான வால் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவா? அதற்காக அல்ல. நம்ம பசுமாடு வளர்த்துறதுக்கு காரணம் அது பால் தரும், அவ்வளோதான். அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் வேதத்தில் உள்ள முழுமையான கருத்தாக்கம் தான் நமக்கு தேவை. அது பைபிள் உடைய மொத்த கான்செப்ட், மொத்த கருத்தாக்கம் என்ன? அது தேவனுடைய அன்பு, தேவன் மனிதர்கள் மீது வைத்த அன்பு. அந்த அன்பை புரிந்து கொள்ளும்படியாகத்தான் கிறிஸ்து சிலுவையில் தன் ஜீவனை தியாகம் பண்ணினார். அந்த கிறிஸ்துவின் அன்பை, அதாவது அவருடைய தியாகத்தின் அந்த பாதையை நாம் பின்பற்றும் போது மனித குலத்திற்கு அது மிகப்பெரிய ஒரு உய்விக்கும் வழி, நம்மளை மேன்மைப்படுத்தும் வழி, நம்முடைய வாழ்க்கை அதன் மூலமாகத்தான் சீர்படும் என்பதற்கான வழி அந்த அன்பின் பாதை தான். இதுதான் பைபிள் சொல்லும் கருத்து. ஆனால் ஊழியர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், ஒரு குறிப்பிட்ட வசனத்தையோ அல்லது குறிப்பிட்ட சில கருத்துக்களையோ அல்லது குறிப்பிட்ட சில அதிகாரங்களையோ சுட்டி காட்டி ஒரு தவறான உபதேசத்தை கொடுக்கிறார்கள். அதாவது ஜனங்கக்கிட்ட அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான அன்பை மறைத்து விடுகிறார்கள். அதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுக்கு இலவசமாக எல்லாம் கிடைக்கிறது என்பதாக உபதேசிக்கிறார்கள். நீங்கள் பரிசுத்தவானாக மாறிடலாம், நீங்கள் நீதிமானாக மாறிடலாம், இதெல்லாம் உங்களுக்கு இலவசம், நீங்கள் ஒன்று செஞ்சால் போதும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா போதும் என்பதாக கூறுகிறார்கள். நான் என்ன கேட்குறேன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனா என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்றால் அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும், அவருடைய அன்பின் பாதையில் நாமும் நடக்க வேண்டும். அவர் எப்படி சிலுவையிலே தன்னுடைய உயிரை தியாகம் செய்து மற்றவர்களை நேசித்தாரோ அதே போல் நாமும் அந்த மனப்பக்குவத்திற்குள்ளாக நம்ம வர வேண்டுமே தவிர மற்றபடி இது இலவசம் கிடையாது. வசனங்களை நாம் நிதானமாக பகுத்து ஆராய வேண்டும். பாருங்கள், அப்படி நம்ம பகுத்து ஆராயவில்லை என்றால் என்ன ஆகும் தெரியுமா? 4 குருடர்கள் யானையை பார்த்த கதையாகத்தான் ஆகும். ஒரு குருடன் போய் யானையுடைய துதிக்கையை தொட்டு பார்த்துட்டு யானை உழைக்க மாதிரி இருக்குன்ட்டான். இன்னொருத்த யானையுடைய காலை தொட்டு பார்த்துட்டு யானை தூண் மாதிரி இருக்குன்ட்டான். இன்னொருத்த யானையுடைய காதை தொட்டு பார்த்துட்டு யானை முறம் மாதிரி இருக்குதுன்ட்டான். இன்னொருத்த யானையுடைய வயிறை தொட்டு பார்த்துட்டு யானை ஒரு பாறை மாதிரி இருக்குன்ட்டான். அப்போ கண்ணு தெரிந்த ஒருத்தர் வர்றார். அவர் சொல்கிறாரு, அப்பா நீங்கள் சொல்கிறது எல்லாமே தப்பு, நீங்கள் தொட்டது என்னமோ உண்மைதான், யானையை தான் தொட்டீங்க, ஆனால் ஒவ்வொருத்தரும் யானுடைய தனித்தனி அங்கங்களை தொட்டிருக்கிறீர்கள். ஆகையால்
அது மொத்த யானை ஆகிவிடாது. நீங்கள் மொத்த யானையும் பார்க்கணும். அப்போ தான் அதனுடைய பிரம்மாண்டத்தையும் அதனுடைய வலிமையையும் உங்களால் உணர முடியும் என்பதாக அவர் விளக்கம் கொடுத்தார். அதே போல் நாம் வேதத்தின் மொத்த கான்செப்ட் என்ன, மொத்த கருப்பொருள் என்ன என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டுமே தவிர, குறிப்பிட்ட ஒரு சில வசனங்களையோ குறிப்பிட்ட ஒரு சில அதிகாரங்களையோ கருத்துக்களையோ நம்ம முன் வைக்கக்கூடாது. அப்படி முன் வைக்கும்போது அது தவறான பாதையில் ஜனங்களை வழிநடத்தி செல்ல ஏது உண்டு. இன்றைக்கி அப்படி தான் ஜனங்களை உற்சாகப்படுத்துவது தான் ஊழியர்களுடைய நோக்கம். உனக்கு எல்லாமே இலவசமாக கிடைக்கும், நீ பரிசுத்தவானாக மாறிடலாம், நீ நீதிமானாக மாறிடலாம், நீ தேவனுடைய பிள்ளையாக மாறிடலாம், நீ இயேசுவை விசுவாசித்தா போதும், நீ எந்த கிரியும் செய்ய வேண்டாம், நம்ம நல்லவர்களாக நடப்பதினால் நமக்கு இது கிடைப்பது அல்ல, இது கடவுளுடைய ஈவு, இது இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டான மீட்பு, அவர் மூலமாக தான் நமக்கு இது கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாம் நல்லவர்களாக நடப்பதன் மூலியமாக இது கிடைப்பதில்லை என்பது உண்மைதான். ஆனால் நாம் நல்லவர்களாக நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே தியாகம் செய்தார் தன் உயிரை. ஆகையால் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்றாலே அவருடைய அன்பை நாம் கைக்கொள்ள வேண்டும். அவருடைய அன்பை நாம் உள்வாங்கி நம்ம வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் நாம் சரியான பாதையிலே, வேதம் காட்டும் பாதையிலே, வெளிச்சத்திலே நடக்க முடியாது என்பதுதான் உண்மை. ஆகவே பவுல் சொல்வது போல கற்பனையின் பொருள் என்னவென்றால் களங்கமற்ற மனதில் பிறக்கும் தூய அன்பே என்பதுதான் மொத்த பைபிளின் சாரம்சம், எசன்ஸ். அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. நன்றி.